ஒட்டாது. நாடாளுமன்ற தொட்டி 8 கோடி செலவாகும். அவருதான் அவங்க அதிகாரிகள் அனுப்புகிறார் ஐடிவாரி. உங்க அப்பம் போல தகராறு யாருக்கிட்ட போறாங்கன்னே தெரியல. தமிழக அரசியல் பரபரப்பான சூழ்நிலை, தேர்தல் களம் பரபரப்பாயிடுச்சு. அதுல என்ன ஒரு பெரிய கலன் கேட்டீங்கன்னாக்கா, இது நாள் வரைக்கும் கூட்டணியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப என்னன்னா கட்சியை 2 ஆக்கி விட்டு 3 ஆக்கி விட்டு களத்துல இறக்கி விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பாரு ராமதாஸ் ஐயா பார், சற்று முன்ன அவர் கூட்டத்தை கூட்டுறாரு. கட்சிக்கும் அன்புமணிக்கு சம்பந்தம் இல்லை, கட்சியை விட்டு நீக்கியாச்சுன்றாரு. யார் அப்பம் போல நாடகம் எங்கேயா போய் நடக்கும்? யாரை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி பண்றீங்கன்னு தெரியல. பட் யாரை ஏமாத்துறீங்களோ உங்களை நீங்களா ஏமாத்திக்கிட்டீங்க. பிஎம்கி ஜோலியை முடிச்சு விட்டீங்க. அப்பம் போல இசி விரிச்சலாகி சின்னையா கை ஓங்கிடுச்சு. ஆமா, நீங்க பண்ண கூத்து அருமையான கூத்து. என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? அழகிரியும் ஸ்டாலினும் சண்டை போடாம இல்லை இருக்குது. இப்போ உங்க கதை அழகிரி ஸ்டாலின் சண்டை போட்டாரு, கலைஞர் கிட்ட நீக்கி விட்டாரு. உங்க அப்பம் போல தகராறு யார் நீக்க போறாங்கன்னே தெரியல. பாமகனுடைய இது அழிவு பாதையில் பாமக. ஓகே, ஸ்டார்ட் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஊருக்கு அடிச்சுக்கிற லெவலுக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுற லெவலுக்கு நீங்களே உற்பத்தி பண்ணி விட்டீங்க. ரைட், அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் சூப்பராக செங்கோட்டையனை வச்சு காய் நகர்த்தினாங்க. இவங்க பகிரங்கமா செங்கோட்டையனை நீக்கியாச்சுன்றாங்க. வருவாய்த்துறை அமைச்சர் மதுரையில் அவர் பேட்டி கொடுக்குறாரு. எங்கள் அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார், ரைட், எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர் தான். என்ன ஆச்சு ரிசல்ட் முடிஞ்சு போச்சுல. நிக்கிற தேர்தல் டமால் 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 தானே போயிட்டு. நீ சக்தி வாங்கிட்டு வந்தாயா? நீ ஐசி வார்டில் எல்லாரையும் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்க. உன் கட்சியே ஐசி வார்டில் தான் இருக்குது. இப்போ நீ ஐசி வார்டில் இல்லை. சொன்னது அவங்க சொன்ன அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கல. ஐசி வார்டு மீன்ஸ் ஏடிஎம்கே பொலிட்டிக்கல், ஏடிஎம்கே பார்ட்டி ரெட்டலை கோமா ஸ்டேஜுக்கும் போயிடுச்சு. நீங்க நல்லா கொஞ்சம் ஒரு போய் பிரச்சாரம்லாம் பண்றீங்க, ரைட்டு, அதெல்லாம் ஓகே. தொண்டெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கே நீங்க கோவப்படுறீங்க. ரைட், பப்ளிக் கேள்வி கேட்டால் இன்னும் கோவப்படுவீங்க. ரைட், உங்கள் சுந்தரா டிராவல்ஸ் மூலமா நீங்கள் தளபதி சொன்ன மாதிரியே சுந்தரா டிராவல்ஸ் மூலமா நீங்கள் நகரவில் லட்சம் மக்களை கூட்டி, தொண்டர்கள்லாம் என் மக்கள் தான் இருக்காங்க, பொதுமக்கள்லாம் என் மக்கள் தான் இருக்காங்கன்னு வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாம் பண்ணுங்க, நல்லது. ஆனால் ரிசல்ட்டுன்னா சசிகலாவாச்சு, டிடிவி ஆச்சு, செங்கோட்டையன் ஆச்சு, என்னையா அது நீ ஆச்சு. 4-5 கட்சி ஆகிப்போச்சு. இன்னும் 5-7 ஆகும் போல இது. கயிறு ரெடி பண்ணிட்டாங்க. அதாவது உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு வேலுமணிக்கு கயிறு ரெடி. வேலுமணி இப்போ சைலண்டாக அண்டர்கிரவுண்ட் வேலை பண்ணுகிறாரு. அவர் பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கே ட்ரை பண்ணிருந்தார். ரைட், இப்போ அவர் சைலண்ட் புல்லட்டின்ல அவர் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்தது வேலுமணி இடி நுழைய போகிறான். அதெல்லாம் பிஜேபிக்கார கிளியராக பின்னிட்டான். உங்களை ஒன்று சேர்க்காம விடுறதில்லை, எல்லாம் உங்களை பீஸாக ஆக்கிறதுன்றதையும் முடிவாகிட்டான். 2 பிஜேபியினுடைய அசைன்மெண்ட் இப்போ எப்படி எடுத்திருக்காங்க கேட்டாக்கா, நயினார் நாகேந்திரனை வச்சு தான் எடப்பாடி ஜோக்கரா ஆக்கிட்டு இருக்காரு. நயினார் நாகேந்திரன் எடப்பாடிக்கு முழு சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ நயினார் நாகேந்திரனை காலி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலைக்கு டிடிவியா ஆகலை. அண்ணாமலை எடப்பாடியும் பெற்றுன்றான். இப்போ இந்த மாதிரி இவங்க கட்சிக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் இருக்க போய் ஏடிஎம்கே பீஸ் ஆயிடுச்சு. ஆமாம், அது இனி ஒட்டாது. 5 பேர் ஒருங்கிணைந்தாலும் 5 பேர் ஒருங்கிணைந்து நின்னாலும் பிஜேபி தனியாக ஒரு ரூட் எடுக்கலாம். இதுக்கு நடுப்புற விஜய் அவர் சுற்றுப்பயணம் ஸ்டார்ட் பண்ண போகிறார்.
ரைட். அது வந்து ஒரு ஸ்டாண்டு கரெக்டு ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஒரு கவுண்டவுன் சனிக்காம மக்களை சந்திக்க போகிறேன். ரைட். மக்களை தாராளமாக சந்திங்க. உங்கள் பவுன்சர்களை வச்சு தூக்கி விசிறியாட்டிங்க உங்கள் ரசிகர்களை. அதெல்லாம் நீங்களும் களத்தில் இறங்கணும். நீங்கள்லாம் சுற்றுப்பயணம் பண்ணி இந்த எமோஷனெல்லாம் சினிமாவில் நடிக்கிறது வேற, பப்ளிக்கில் ஜனங்க மத்தியில் நீங்கள் நகர்வலம் வர்றது வேற. இதெல்லாம் வந்து இட்ஸ் எ பொலிட்டிக்கல் சைல்டு. நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். ஆமாம், விஜய் வந்து பொலிட்டிக்கல் சைல்டு, அரசியல் குழந்தை. குழந்தை பக்குவமாவது அழ ஆரம்பிக்குது. அதுக்கு நிலா வா வா நிலா சோறு சாப்பிடுன்னு சொல்கிற மாதிரி அவங்க கட்சி 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அவர் நல்லா பூஸ்ட் பண்ணி நல்லா இது பண்ணுறாங்க. இவருக்கு எங்கேருந்து பணம் வருது? ஒரு மாநாடு நடத்துறதுக்கு எத்தனை கோடி செலவாகும்? எங்கேருந்து பணம் வருது இவருக்கு? ஜனநாயகம்னு வரப்போகுது. 200 கோடி 150 கோடி சம்பளம் வாங்கியிருந்தார். அது ஒன்றும் பெருசு கிடையாது அவருக்கு. அந்த செலவெல்லாம் நிறைய சொத்து பொத்துலாம் இருக்குது. அது ஒன்றும் பெரிய செலவு கிடையாது. பட் அவரும் வரணும், வந்து மக்கள் மத்தியில் நிற்கணும், சந்திக்கணும். அதெல்லாம் நிறைய. எல்லாம் எம்ஜிஆர் ஆகிட முடியாது, எல்லாம் விஜயகாந்த் ஆகிட முடியாது. மக்கள்கிட்ட நல்லா சிவாஜி கணேசன் தெரிஞ்சவனே கட்சி துவங்கி காணாமல் போட்டான். எஸ்எஸ்ஆர்லாம் போயிட்டாங்க. எல்லாம் வந்து ரைட். இதுவும் ஒரு வகையில் நல்லது தான். அவர் உதயநிதி என்ன சொன்னார்? ஐசி வார்டில் இருக்கிறது வந்து கட்சியை தான் சொன்னார், எடப்பாடியை சொல்ல. எடப்பாடி நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கார். அவர் கட்சிக்காரங்களையே எத்தனை பேர் ஐசி வார்டுக்கு அனுப்ப போகிறாரோ, அவரு தான் அவங்க கட்சிக்காரங்களை அனுப்ப போகிறாரு ஐசி வார்டுக்கு. ஏன்னா ரெட்டலை தொங்கிட்டு இருக்குது என்ற தேர்தல் ஆணையத்தில். உன்னுடைய பொதுச் செயலாளர் பதவி கோர்ட்டில் தொங்கிட்டு இருக்குது. மோடி மஸ்தான் வேலையை காட்ட ஆரம்பித்தார்னா ஓஆர்யூ மிஸ்டர் எடப்பாடி அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்துடும். வெடிஞ்சா நாளைக்கு என்ன பிரச்சனை, வெடிஞ்சா நாளைக்கு என்ன பிரச்சனைன்னு மக்கள் அவன் அன்றாட அவன் பிரச்சனையை பார்க்குறதுக்கே இன்னைக்கு டைம் பத்தலை. அவ்வளோ பிரச்சனைகள்லாம் பொதுமக்கள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எல்லாம் சீக்கிரத்தில் ஒரு விடிவாரம் நடக்கும். ஆனால் எந்த மாதிரி விடிவாரம் நடந்தாலும் தமிழகத்து 2026 தேர்தல் இதுவரை களம் கண்டிராத தேர்தலாக அமையும். இவங்க எல்லாம் பிரிக்க சாதாரண பசங்களை கேட்டாலே சொல்லுவாங்க டிஎம்கே குரூப் கிளியர். ஆமாம், அவங்க கூட்டணியில் சலசலப்புலாம் இல்லை. இவங்க ஒரு கட்சியை வந்து 5ஆ உடைக்கிறது, 3ஆ உடைக்கிறது, உடைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதையும் முட்டி மோதுறாரு. மதிமுக வைகோவை அண்ணன் சத்யா விட்டு உள்நாட்டு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணி காலி பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஏடிஎம்கே மாதிரி பெரிய கட்சியிலேருந்து உடச்சி 5 போய் கிடக்குது அதுவே. அதனால் மோடி மஸ்தான் அவருடைய வேலையை அண்டர் கிரவுண்டு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தற்போதைய கள நிலவரம் வந்து ஏடிஎம்கே செங்கோட்டையன் மூலமாக ஒரு கள நிலவரம், ஆமாம் நயனா நாகேந்திரா ஒரு கள நிலவரம், மரவெட்டி ஒரு கள நிலவரம், இப்படியே கணக்கு போட்டுனுவாங்க. இன்னைக்கு ஸ்டேஜில் என்ன நிலைன்றது, எத்தனை % ஓட்டு உடையுது, எவெல்லாம் இப்படிலாம் போகிறாங்கன்னு இப்போ சிம்பிள் கணக்காகி போச்சு. இன்றைக்கெல்லாம் தென்னந்தெளிவாக சோஷியல் மீடியாவுங்க வந்துடுச்சு, பேப்பருங்க வந்துடுச்சு, டிவிங்க வந்துடுச்சு. அதனால யாரும் புலலகிடி வேலைலாம் பண்ண முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம்.